ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஷாபேன பிரதிதஜரேத நிர்ஜரேந்திரே शापेन प्रतितजरेत निर्जरेन्द्रे देवेष्वप्यसुरजितेषु निष्प्रभेषु देवेष्वप्यसुरजितेषु निष्प्रभेषु सर्वाद्या कमलजमेत्य सर्वदेवाः सर्वाद्या कमलजमेत्य सर्वदेवाः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः शापेन प्रतितजरेत निर्जरेन्द्रे देवेष्वप्यसुरजितेषु निष्प्रभेषु शापेन प्रतितजरेत निर्जरेन्द्रे देवेष्वप्यसुरजितेषु निष्प्रभेषु सर्वाद्या कमलजमेत्य सर्वदेवाः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः सर्वाद्या कमलजमेत्य सर्वदेवाः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு நிர்ஜர இந்திரே, மூப்பு என்பது இல்லாத வானவர் தலைவனான இந்திரன். அதாவது பொதுவாக தேவர்களுக்கு மூப்புங்கிறது கிடையாது. ஜரம்னா மூப்பு, நிர்ஜரன மூப்பில்லாத இந்திரன். அப்படிப்பட்ட இந்திரன் ஷாபேன துர்வாசரோட சாபத்தால் பிரதித ஜரே முதுமை அடைந்துவிட தேவேஷு அபி தேவர்களும் அசுரஜிதேஷு அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு நிஷ்பிரபேஷு தேஜஸை இழந்து விட்டார்கள். சர்வ ஆத்யாகா சிவன் முதலான சர்வதேவாகா வானவர் யாவரும் கமலஜம் ஏத்திய பிரம்மாவை அடைந்து சமம் அவரோடு சேர்ந்து நிர்வாண பிரபவ ஓ முக்தியளிக்க வல்லவரே குருவாயூரப்பா பவந்தம் ஆப்புகு உங்களை வந்து அடைந்தனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். शापेन प्रतितजरेत निर्जरेन्द्रे देवेष्वप्यसुरजितेषु निष्प्रभेषु सर्वाद्या कमलजमेत्य सर्वदेवाः निर्वाणप्रभवसमं भवन्तमापुः. மோட்சத்தை அளிப்பவரே குருவாயூரப்பா. அதற்கு பிறகு தேவேந்திரன் அந்த சாபத்தினால முதுமையை அடைந்தான். தேவர்கள் எல்லாருமே ரொம்ப பலவீனமாக ஆகிவிட்டார்கள். அதனால் தேவேந்திரனும் தேவர்களும் அடுத்து வந்த தேவாசுர யுத்தத்தில் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு ஒளி குன்றியவர்களாக ஆனார்கள். தேஜஸ் எல்லாம் போயிடுது. அப்போது சிவன் மற்றும் எல்லா தேவர்களும் பிரம்மதேவனிடம் சென்று அவரையும் அழைத்து கொண்டு உங்களுடைய இடத்தை வந்தடைந்தார்கள்.